வணக்கம். முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இந்த காணொலியை சொல்லிக்க விரும்புகிறேன். மழைக்காலம் வந்துடுச்சு, தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ ஆரஞ்சு அலர்ட்டும் சென்னை கொடுத்தாச்சு. நீங்களும் பல பகுதிகளில் போயிட்டு ஆய்வு பார்க்குறீங்க. ஆய்வு பார்த்து பேட்டியும் கொடுக்குறீங்க. மக்களுக்கான பணிகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்கிறீங்க. எல்லாமே நாங்கள் வரவேற்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு பதிவை பார்த்துருந்தோம். அதில் மக்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. என்ன மழை பெஞ்சாலும் உடனடியாக தண்ணீர் தேங்கி அங்கேருந்து வடிஞ்சு போகிற அளவுக்கு எல்லாமே சரியான பணிகள் போயிட்டுருக்கு. எந்த இடத்துலையும் எந்த பாதிப்பும் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்கிறோம், சென்னை தலைநகரில் தான் நீங்களும் இருக்கிறீங்க, நாங்களும் இருக்கோம். சென்னை தலைநகரில் எத்தனை சாலைகள் குண்டும் குழியுமாக தரமற்ற நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஒரு ஆய்வு எடுக்க சொல்லுங்கள். அப்படி உங்கள்கிட்ட அதிகாரிகள் எல்லா சாலையும் சரியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது தவறான கருத்து. பல பகுதிகளில் சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் இப்போ இருக்குது. சில சாலைகளில் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற பள்ளம் தெரியாத நிலைமையில் இருக்கும். வேகமாக போய் பல பேருந்து விபத்துக்கு உள்ளாகுது. 2 நாட்கள் முன்னே நானே ஒரு பேருந்தில் போய் நானும் கீழே விழுந்தேன். சின்ன சின்ன சந்தில்னா பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய சாலைகளில் பார்த்தீங்கன்னா அப்படி பள்ளங்கள் இருக்குது. அந்த பள்ளங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே விட்டுறாங்க. மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதை சீர் செஞ்சு அதை செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு சொல்லுங்கள். மழைக்கு முன்னாடி சாலைகள் சரியாக இருந்தால் மட்டும்தானே பாதுகாப்பாக போக முடியும். மழை காலங்களில் சாலைகளை சரி செய்யாமல் மழை முடிஞ்சு வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாலைகளை சரி செஞ்சு யாரை நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க? மழை வரத்துக்கு முன்னாடி சாலைகளாவது சரியாக இருந்தால் மழை தண்ணி தேங்கி இருக்கும்பொழுது அந்த சாலைகளில் வாகனங்கள் போகும்போது ஓரளவுக்கு விபத்து தவிர்க்கப்படலாம். இந்த அடிப்படை கூட தெரியாமல் இந்த சாலைகளை பராமரிக்கிற என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. பொதுநலப்பணித்துறை கிட்டே நீங்கள் இதை கொண்டு போய் இதை சரியாக செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விபத்துகள் நடந்து உயிர் சேதமாகுது. மழை வந்துடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணீர் தேங்க தான் செய்யும். அது காலங்காலமாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த முறை எப்படியாவது இந்த சாலைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறது, இந்த சாலையை சீரமைக்கிற பணியை முதல்ல பாருங்கள். சாலை பிரதானமாக எல்லாருடைய தேவைகளுக்காகவும் இருக்கக்கூடியது. வாகனங்கள் இயக்க முடியல. வாகனங்கள் ரொம்ப மோசமான நிலையில் போகுது. வாகனங்களை கொண்டு போகும்போது மழையில் எப்படி சொல்கிறதுனா, மழையில் வண்டி ஸ்டார்ட் கூட ஆகலை. அந்த ஸ்டார்ட் ஆகாத வாகனங்களை தள்ளிட்டு கூட போக முடியல சில சாலைகளில். அந்த அளவுக்கு சாலைகள் மோசமாக இருக்குது. இந்த துணை முதல்வர் நீங்கள் பல இடத்துல ஆய்வு பண்ணுறீங்க. வெறும் தண்ணீர் இருக்கிற பகுதியில் மட்டும் ஆய்வு பண்ணுறதை விட சாலைகளை கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்கள். சுமார் சென்னையில் ஒரு 50 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிற சென்னையில் கூட பல இடங்களில் சாலைகள் தரமாக இல்லை. அதுவும் எப்படி சொல்கிறதுனா, நேஷ்னல் ஹைவே, அந்த நேஷ்னல் ஹைவேலேயே ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பள்ளம். அது என்னென்னா திடீர்னு பள்ளம் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பள்ளங்கள் திடீர் பள்ளங்கள்லாம் இல்லை. கடந்த 1 மாத காலங்களாக பல இடத்துல நாங்கள் சுற்றி பார்க்கும்போதே பல இடத்துல இருந்த பள்ளங்கள் இன்னும் கூட அப்படி தான் இருக்குது. அந்த பள்ளங்களில் மண்ணு போட்டு மூடனாவது வரும் மழையில் கண்டிப்பாக நீங்கள் மண்ணை போட்டு மூடினாலும் திரும்ப அந்த பள்ளமாக தான் ஆகும். ஆனால் விபத்துகள் தவிர்க்கப்படலாம். அந்த அடிப்படைக்காகவாவது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து சாலைகளை பராமரிக்க சொல்லுங்கள். சாலைகளை பராமரிக்கலாம், விபத்துகள் அதிகமாக வரும். தண்ணீர் தேங்குறதை மட்டும் நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க. தண்ணீர் தேங்காது வடிஞ்சு ஓடிடும்னு சொல்கிறீங்க. சாலைகள் அதோட மோசமாக தண்ணியோடு சேர்ந்து வடிஞ்சு போய்கிட்டு இருக்குது. சாலைகள் மோசமாக இருக்குது. பல சாலைகளில் பயணமே பண்ண முடியாது. நீங்கள் பைக் ரைடில் போனீங்கன்னா ஒரு சென்னை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றுனீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே உணர்வீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. சென்னையில் கொஞ்சம் தலைநகரே இந்த நிலைமையில் இருக்குன்னா தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுது. வரும் காலங்களில் தான் தெரியும். மழை பெஞ்சு முடிஞ்சது அப்புறம் தான் மக்களின் நிலை என்னன்னு தெரியும். மக்களை இந்த மழையிலேருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.